நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கவி வைராக்கியம் என்றால் என்ன, தபோநிலை தவநிலை என்றால் என்ன என்று வர்ணிக்கிறார். எதிலும் பற்றற்றதொரு நிலை வைராக்கியம். சரி, எப்படி தவம் செய்வது? எதையும் எதிர்பார்க்காமல் இதோ அருவியாய் ஓடுகின்றது மகாநதி. அந்த நதியிலிருந்து 2 கை தண்ணீர் எடுத்து பருகினால் இந்த வயறு தாங்காதா? இதை நிரப்பிக் கொள்வதற்காக யார் யாரிடமோ சென்று கையேந்தி கொண்டு அவர்கள் முகத்தை பார்த்து ஸ்தோத்திரங்கள் பாட வேண்டுமா? இது போன்ற அமைதியான சூழலில் தண்ணீருக்கு குறைவில்லையே, மாசுபடாத சுத்தமான தீர்த்த பிரவாகமாயிற்றே. 2 கைகளில் அள்ளி பருகி மரங்களிலும் செடி கொடி காய்கனிகளிலும் காய்த்து குலுங்கும் காய்களையும் கனிவகைகளையும் கிழங்குகளையும் புசித்து கொண்டிருந்தால் உயிர் வாழ முடியாதா? உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் என்றாரே சுவாமி சங்கர பகவத்பாதர். இந்த ஒரு ஷான் வயிற்றுக்காக எத்தனை விதமான வேஷங்களை எல்லாம் நாம் போடுகிறோம். நதிகள் மக்களின் தாகத்தையும் தாபத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் ஓடுகின்றன. மரங்கள் நல்ல பழவகைகளையும் காய்கனி கிழங்குகளையும் எல்லோரும் புசித்து இன்புற வேண்டும் என்பதற்காகவே அளிக்கின்றன. அதுபோன்று தான் பசுக்களும் தங்கள் பாலை பருகி எல்லோரும் புஷ்டியாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு பாலை சொருகின்றன. யோசித்து பார்த்தால் பரோபகாராய பலந்தி விருக்ஷாக, பரோபகாராய துஹந்தி காவஹ, பரோபகாராய வஹந்தி நத்யஹ, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இதுபோன்று தான் நம்முடைய பிறவியின் பயன், நாம் பிறந்ததனுடைய பயன் ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய பிறவி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். அதையெல்லாம் தபோவனங்களில்தான் நாம் பயிலலாம். ஏனென்றால் அங்குதான் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் பண்பு மாண்பு இருக்கின்றது. மற்ற இடங்களிலெல்லாம் பார்த்தோமேயானால் சுயநலங்கள் தான் அதிகம் உண்டு. அதிலும் அரசர்கள், பிரபுக்கள், தனவான்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஒரே அர்த்தமுடையதாய்த்தான் தோணும். ஆனால் சந்தர்ப்பத்திற்கேற்றாற் போலே சில பல இடங்களில் இவற்றினுடைய பொருள் மாறுபடுகின்றது. அவர்கள் சுயநலவாதிகளாகவே இருக்கின்றார்கள். தங்களுக்காகவே எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிந்தித்ததின் விளைவுதான் ஜமதக்னி மகர்ஷியினுடைய மரணம். ஆம், கீழே சொன்னோமே, ஜமதக்னி முனிவருடைய மரணம் அவ்வளவு போற்றத்தக்கதாய் அமையவில்லை. அது மகர்ஷிக்கு, அவருடைய தபோனிஷ்டிக்கு எந்தவிதமான குறைவையும் அளிக்காது. ஆனால் கூட மாபெரும் மகர்ஷிக்கு ஏற்பட்டதான முடிவு, துயரமான முடிவை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகின்றது. கார்த்தவீரியன் என்னும் அரசன் இருந்தார். 1000 கைகள் கொண்டவராம். 1000 கைகளாம். அத்ரி அனசூயா தம்பதிக்கு விஷ்ணுவின் அம்சமாக பிறந்த தத்தாத்ரேயரின் அருள் பெற்றவர் கார்த்தவீரியார்ஜுனர். 1000 கைகளினால் நர்மதா நதியின் பிரவாகத்தை தடுத்து, அந்த வெள்ளங்களை தடுத்து தன் மனைவியருடன் ஜலக்கிரீடை செய்யக்கூடியவராம் கார்த்தவீரியார்ஜுனர். இதைவிட கார்த்தவீரியருடைய பெருமைக்கு மற்றொரு சான்று உண்டு. தத்தாத்ரேயர் அவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அதன்படி கார்த்தவீரியார்ஜுனன் ராஜ்யத்தில் எவருமே தவறான செயல்களை செய்வதற்கு மனதால் கூட நினைக்க முடியாது. உதாரணத்திற்கு, இன்றைய இரவு அவர் வீட்டில் சென்று திருட வேண்டும் என்பதாக ஒருவன் நினைத்தானேயானால், இன்னும் திருடவில்லை, செயல்படுத்தவில்லை, இன்றைய இரவு அவர் வீட்டிற்கு சென்று திருட வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்தது என்றால் அடுத்த நொடியில் கார்த்தவீரியர் அவன் முன்னே தோன்றுவாராம். தர்மம் என்றால் அத்தகையதொரு தர்மம்.
உத்தமமான தர்மம். அந்த தர்மத்தின் பெருமையை நாம் சொல்லவே முடியாது. அரசன் கூட சிறந்த தவத்தை செய்ததினாலே மக்கள் தர்ம வழியில் நடப்பதற்கு அடிகோலினான். தர்ம வழியில் மக்கள் நடப்பதற்கு அரசன் முன்னுதாரணமாய் திகழ்ந்தான். தவறு நினைத்தவர்கள் கூட, குற்றம் புரிய நினைப்பவர்கள் கூட கொடுமையான தண்டனை அளிக்கப்பட்டு அரசனாலே சிக்ஷிக்கப்பட்டார்கள். அப்படியானால் தவறு செய்யும் எண்ணம் உண்டாகுமா? தற்காலங்களில் கூறி வருகிறார்களே, தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் என்று. கார்த்தவீர்யார்ஜுனனுடையதான ராஜ்யத்தில் தவறை நினைக்க கூட முடியாது. அத்தகையதொரு எண்ணம் தோன்றும் அளவிலேயே அரசன் அவர்கள் முன்னே வந்து நின்று உடனே தண்டனை அளித்து விடுவான். அந்த மாபெரும் அரசன் ஜமதக்னி முனிவருடைய தபோவனத்திற்கு ஒரு சமயம் வந்தாராம். அரசன் வந்திருக்கிறாரே, ராஜாக்களை உபசரிக்க வேண்டும், ராஜாக்களை கொண்டாட வேண்டும், ராஜாக்களை நாம் எம்பெருமானை போன்று வணங்க வேண்டும். திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேனே என்கிறார் ஆழ்வார். திருவுடை மன்னரை கண்டால் தர்ம வழியில் உலகத்தை ஆளும் அரசர்களை நாம் பார்த்தோமேயானால் உடனே அவர்களை போற்றி பணிந்து வணங்க வேண்டும். அதே வகையில்தான், அந்த பண்பில்தான், அந்த மாண்பில்தான் ஜமதக்னி முனிவர் கார்த்தவீர்யார்ஜுனன் தன்னுடைய தபோவனத்திற்கு வந்த பொழுது கார்த்தவீர்யார்ஜுனை உபசரித்தார். வசிஷ்டரை போல இவரிடத்தில் ஓர் பசு இருந்தது. கேட்டதையெல்லாம் அளிக்கக்கூடிய வல்லன்மை மிக்க காமதேனுவாகத்தான் அந்த பசு இருந்தது. அரசனுக்கு ஆச்சரியம். நாம் படைபலத்துடன் எதிர்பாராத விதமாக ஜமதக்னி மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டோம். ஏதோ மகர்ஷி காய்கனி கடங்களை கொடுப்பார், அதுவும் ஒருவர் இருவருக்குத்தான் இருக்கும் என்றால் ஜமதக்னியும் ரேணுகாதேவியும் சுவையான உணவுகளை வாரி வாரி வழங்குகிறார்களே. இதுபோன்ற அறுசுவை உண்டியை நாம் நம்முடைய அரசாங்கத்தில் கூட உண்டது கிடையாது. எப்படி இது? இந்த தப வலிமை என்பது இதுதானா? இது எப்படி சித்தம் சாத்தியம் என்றெல்லாம் நினைத்து மகர்ஷியை கேட்க, கள்ளம் கபடமறியாத ஜமதக்னி முனிவர் கூறுகிறார், அரசனே, என் ஆசிரமத்தில் இருக்கும் ஹோம பசு நான் தினந்தோறும் அக்னிஹோத்திரம், ஔபாசனம் முதலான யாகானுஷ்டானங்களை செய்வதற்கு பால், தயிர், வெண்ணெய், நெய் இவற்றையெல்லாம் அளிப்பதற்கு ஓர் ஹோம பசுவை வளர்த்து வருகிறேன். தெய்வீக பசு அது. ஆகையால் அதன் உதவியால் தான் இன்றைய தினம் தங்களுக்கு அதிதி சத்காரம் செய்தேன், விருந்தோம்பல் நடைபெற்றது என்றவுடன் அரசனுக்கு தீய எண்ணம் ஒன்று தலை தூக்கியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கள்ளம் கபடமறியாத ஜமதக்னி முனிவர் கூறுகிறார், அரசனே, என் ஆசிரமத்தில் இருக்கும் ஹோம பசு நான் தினந்தோறும் அக்னிஹோத்திரம், ஔபாசனம் முதலான யாகானுஷ்டானங்களை செய்வதற்கு பால், தயிர், வெண்ணெய், நெய் இவற்றையெல்லாம் அளிப்பதற்கு ஓர் ஹோம பசுவை வளர்த்து வருகிறேன். தெய்வீக பசு அது. ஆகையால் அதன் உதவியால் தான் இன்றைய தினம் தங்களுக்கு அதிதி சத்காரம் செய்தேன், விருந்தோம்பல் நடைபெற்றது என்றவுடன் அரசனுக்கு தீய எண்ணம் ஒன்று தலை தூக்கியது. இதான் விசித்திரம். பார்த்தீர்களா? விதி எவ்வளவு வலியது தெரியுமா? தன் ராஜ்யத்தில் எவராவது குற்றம் புரிய நினைத்தார்களேயானால் அவர்கள் முன்பு தோன்றி உடனே தண்டனை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் விஷ்ணுவின் அம்சமான தத்தாத்ரேயருடையதான அருள் பெற்றவர் அந்த கார்த்தவீரியர் ஜமதக்னியின் ஹோம பசுவை தான் பெற ஆசைப்பட்டார். மகரிஷே, நீர் இந்த பசுவை கொண்டு என்ன செய்ய போகிறீர்? இதனால் உமக்கு என்ன பிரயோஜனம்? யாகத்திற்கு பால், தயிர், வெண்ணெய் இவ்வளவுதானே? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நான் 1,00,000 பசுக்களை தானமாக அளிக்கிறேன். அது தவிர எவ்வளவு கேட்டாலும் குடம் குடமாக பாலையும், தயிரையும், வெண்ணெய்களையும், நெய்கையும் நான் கொண்டு வந்து அளிக்கிறேன். என்ன வேணுமோ, எப்படி வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இந்த பசுவை மட்டும் தந்து விடுங்கள். ரத்னஹாரீச்ச பார்த்திவஹா என்பது ஒரு பழமொழி. உயர்ந்த பொருள்களை கண்டால் அரசனுக்கு தான் அபகரித்து செல்ல வேண்டும் என்னும் ஆசை எழுமா. கார்த்தவீரியனும் அப்படித்தான் ஆசை கொண்டான். மகரிஷியை மறுத்து விட்டார். இல்லையப்பா,
இது யாகத்திற்கு உபயோகிக்கப்படும் பசு, இதை நான் தரமாட்டேன் என சுவாமி நான் சொல்லுகிறேன், அரசன் சொல்லுகிறேன், என் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசக்கூடாது. அரசனுக்கும் மகரிஷிக்கும் நடுவில் பலமுறை விவாதங்கள் நடைபெற்றன. மகரிஷியை மீறி அவரை மறுத்து அரசன் பலவந்தமாக பசுவை கவர்ந்து சென்று விட்டான். மகரிஷி ஒன்றும் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் பார்கவராமனாம் பரசுராமன் ஆசிரமத்தில் இல்லை. அவர் திரும்பி வந்தார். எப்பொழுதும் நல்ல வேத வாக்கியங்களும் உயர்ந்த வேதாந்த விசாரங்களும் நடைபெற்று கொண்டு கலகலப்பாக இருக்கும் தன் தந்தையாருடைய தபோவனம் இன்றைய தினம் சூன்யமாக இருக்கின்றது. ஹோமப்புகை வெளிவர காணோமே, வேத மந்திரங்கள் முழங்க காணோமே, ஏதோ ஆசிரமத்தில் விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்று எண்ணியவராய் உள்ளே வந்தார். தந்தையாரிடத்தில் எல்லாவற்றையும் அறிந்தார். வெகுண்டெழுந்தார். பார்க்கிறேன், அரசன் ராஜ்ய பரிபாலனத்தை தர்ம வழியில் செய்ய வேண்டும். அந்த அரசனால் மக்கள் எல்லோரும் நல்வழியில் நடக்க வேண்டும். ஆனால் அரசனே குற்றம் புரிகிறான் என்றால் அதை தட்டி கேட்பவர்கள் யாரும் இல்லை என்னும் தைரியமா? நாங்கள் அந்தணர்கள் தானே, கேவலம் வேதபாராயணம் செய்து கொண்டு இருப்பவர்கள் தானே. அதனால் அரசனை இருக்கும் துணிவு வலிமை எங்களுக்கு இல்லை என்பதாக நினைத்தான் போலும். அடாத செயலை செய்த அரசன் கட்டாயம் தண்டனைக்குரியவன். உலகத்தில் மற்றவர்கள் தவறு செய்தால் அரசன் தண்டிக்க வேண்டும். ஒருவேளை அரசன் தவறு செய்தால் யார் தட்டி கேட்க வேண்டும்? மக்கள் தட்டி கேட்க வேண்டும். ஆனால் மக்கள் தட்டி கேட்க மாட்டார்கள். எல்லோருக்கும் அரசனிடத்தில் பயம். ஆகையால் என் தந்தையாருக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க நான் புறப்படுகிறேன். என் தந்தையாரிடம் பெற்ற தனுர்வேதம் துணை நிற்கிறது. அரசன் 1000 கைகள் உடையவன். அவனுக்கு வீரதீர பராக்கிரமம் அதிகமா, அல்லது ஜமதக்னி முனிவரின் தபோவனத்தில் பிறந்தவனான எனக்கு வீரதீர பராக்கிரமம் அதிகமா? பார்த்து விடலாம் ஒரு கை என்று பார்கவராமன் சூளுரைத்து தந்தையாரையும் தாயாரையும் வணங்கி புறப்பட்டான். கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் பரசுராமனுக்கும் பெரும் போர் மூண்டது. போர் என்றால் அப்படி ஒரு பயங்கரமான யுத்தம். 1000 கைகள் கொண்ட கார்த்தவீரியன் முன்பு 2 கைகளுடன் பரசுராமன் நிற்கிறார். ஆனால் இந்த ரோஷம், இத்தகையதொரு கோபக்கணல் உலகத்தையே சுட்டரிக்கும் வல்லமை கொண்டது. அப்படி தீப்பொறி கண்களில் பறக்க நின்று கொண்டிருக்கிறார். ஹோமப்பசுவை அபகரித்த அயோக்கியன் இந்த அரசன். என் தந்தையை அவமானம் செய்தவன் இவன். கைகளை துணிக்கிறேன். சபதமிட்ட பரசுராமன் செயல்படுத்தவும் தலைப்பட்டார். கார்த்தவீரியார்ஜுனனுடைய 1000 கைகளும் வெட்டி சாய்க்கப்பட்டன. அந்த கைகளினால் எத்தனை பேருக்கு தானமளித்திருப்பான்? அந்த கைகளினால் குற்றம் புரிந்த எத்தனை பேருக்கு தண்டனை அளித்திருப்பான்? அதே கைகளினால் தானே பலவந்தமாக ஜமதக்னியின் ஆசிரமத்தில் இருந்த ஹோமப்பசுவை கவர்ந்து வந்தான். ஆகையால் தானம் செய்து தண்டனை அளித்து கீர்த்தி பெற்றிருந்த கைகள் பிராமணரிடத்தில் செய்த குற்றத்தினாலே இப்பொழுது அறுத்து தள்ளப்பட்டன. நல்ல வாழை மரத்தில் வாழைத்தார் கொலை தள்ளி இருக்க அனாயாசமாக கூர்மையான கத்தி அவற்றை வெட்டிச்சாய்க்குமா போலே பரசுராமனுடைய கூர்மையான அம்புகள் கார்த்தவீரியனுடைய தோள்களையெல்லாம் துணித்தன. கார்த்தவீரியன் இறுதியில் பரசுராமனுடைய பாணத்திற்கு இரையானான். தத்தாத்திரேயர் சாட்சாத் விஷ்ணுவின் அவதாரபூதரான தத்தாத்திரேயரின் அருள் பெற்றவன். இருந்தும் என்ன பிரயோஜனம் சுவாமி? எல்லாம் செய்த ஒரே ஒரு பெரும் பாபத்தினாலே அழிந்து விட்டன. போனது. ஆனால் கார்த்தவீரியனுடைய பிள்ளைகள் வெறுமை இருக்கவில்லை. யுத்தத்தில் பரசுராமரிடத்தில் எதிர்த்து நிற்கும் வலிமையற்றவர்கள் அவர்கள். பரசுராமரை எதிர்த்து நின்று சண்டை செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு வலிமை இல்லை. புறமுதுகிட்டார்கள். புறமுதுகிட்டவர்கள் அப்படியே ஓடிச் சென்றிருக்க வேண்டும். எங்கோ சென்று ஒளிந்து கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அவற்றை செய்யவில்லை. நேராக ஜமதக்னி முனிவரின் தபோவனத்திற்கு வந்தார்கள். தீயவர்கள் தீமைகளை செய்ய நினைத்தார்களேயானால் நல்லவர்கள் அதனை தடுப்பது இல்லை. ஏனென்றால் விநாசகாலே விபரீத புத்திஹி என்பதுதான் பழமொழி. ராமாயணத்தில் ராவணனுடைய விநாசத்திற்காக ராமனுக்கு விபரீத புத்தி உண்டாயிற்று. இப்படியும் பெரியோர்கள் பொருள் சொல்வது உண்டு. ராவணஸ்ய விநாசகாலே ராமஸ்ய விபரீத புத்திஹி. ராவணனுக்கு நாசம் சம்பவிப்பதற்காக, ராவணனுக்கு மரணம் சம்பவிப்பதற்காக ராமன் விபரீதமாக பொன்மான் பின்பு சென்றான். உலகத்தில் பொன்மான் இல்லை என்பதை அறிந்திருந்தும் ராமன் சென்றானே. ராமனுடைய புத்தி விபரீதமாக போனதே. காரணம் என்ன? ராவணனுடைய விநாசத்திற்கு ராமனுடைய புத்தி விபரீதமானது. ஆனால் தன்னுடைய நாசத்திற்கே தன் புத்தி விபரீதமானது
கார்த்தவீர்யார்ஜுனனுடைய கதையில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராவணனுடைய விநாசத்திற்கு ராமனுடைய புத்தி விபரீதமானது. ஆனால் தன்னுடைய நாசத்திற்கே தன் புத்தி விபரீதமானது கார்த்தவீர்யார்ஜுனனுடைய கதையில். அவன் தன் பிள்ளைகளின் கதையில். தன் தந்தையார் தவறு செய்தார், பரசுராமர் தட்டி கேட்டார், சண்டை மூண்டது. சண்டையில் பரசுராமர் பலம் பெற்றவர், வெற்றி பெற்றார். தவறு செய்த தந்தையாருக்கு தண்டனை கிடைத்தது, அவ்வளவுதானே. இதை உணர்ந்து அந்த பிள்ளைகள் வாழா இருந்திருக்க வேண்டும். இதை உணர்ந்து அந்த பிள்ளைகள் தங்கள் தோல்விகளை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கார்த்தவீரியனுடைய பிள்ளைகள் அதை செய்யவில்லை. பரசுராமர் இல்லாத சமயத்தில் ஜமதக்னி மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார்கள். மகரிஷி எதிர்ப்பேதும் காட்டவில்லை, கோபப்படவில்லை. ஒரு நிமிடம் நினைத்திருந்தாரேயானால் தபோபலிமையினால் அத்தனை பேரையும் சாம்பலாக சுட்டெரித்து விடலாம். அக்காரியத்தை செய்யவில்லை. ஒருவேளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கார்த்தவீர்யார்ஜுனனையே செய்திருப்பாரே. செய்யவில்லை. கொடூர குணம் கொண்ட கார்த்தவீரியனுடைய பிள்ளைகள் ஜமதக்னி முனிவருடைய தபோவனத்தை அழித்தார்கள். மகரிஷியை குத்தி கிழித்து கொன்றார்கள். அப்பொழுதும் ஆடாது அசையாது அமர்ந்த இடத்திலேயே இருந்த மகரிஷி ராமா 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 என்று தன் மகனான பரசுராமனையே தியானித்துக் கொண்டிருந்தார். மரணத்தை தழுவினார். மகாத்மா மோட்சத்திற்கு சென்றார் என்பதை நாம் சொல்லித்தரவும் வேண்டுமா? ஜமதக்னி மேலான பரமவரத்தை அடைந்தார், மேலான மோட்சத்தை அடைந்தார் என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இருந்தால் கூட அவர் மரணம் அடைந்த விதம் நம் உள்ளத்தை வருத்துகிறது. ஐயோ, இப்படி அரும்பெரும் பராக்கிரமம் மிகுந்தவர், பல பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தவர், உலகத்திற்கு உயர்ந்த பல நன்மைகளை செய்தருடைய மகாத்மா, அவருடைய முடிவு இப்படித்தானா ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் இது கண்டு மகான்கள் வருந்துவது இல்லை. தங்கள் முடிவை குறித்து அவர்கள் கவலை கொள்வது இல்லை. ஆத்மா அழிவற்றது. அந்த ஆத்மா பகவத் சரணாரவிந்தத்தில் எப்படியாவது சென்று சேர வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று தான் மரணத்தையும் மனப்பூர்வமாக ஜமதக்னி மகரிஷி ஏற்றுக்கொண்டார். அந்த மரணம் அவருக்கு சம்பவித்தது. ஆனால் அரச குலத்திற்கே மாபெரும் கேட்டை விளைவித்தது. அந்தணர்கள் மீது கை வைத்தால் பெரும் ஆபத்துக்கள் விளையும் என்பதற்கு ஜமதக்னியினுடைய சரித்திரம் ஓர் முன்னுதாரணமாய் திகழ்கிறது. பரசுராமர் திரும்பி வந்தார். தன் தந்தையாருக்கு நேர்ந்த விபரீதத்தை கண்டார். வெகுண்டெழுந்தார். கார்த்தவீரியனை கொன்றதை காட்டிலும் 1000 மடங்கு கோபத்துடன் கோடாரியேந்தி புறப்பட்டார். 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சத்தை பூண்டோடு அழித்து அவர்கள் செங்குருதியினால் ஒரு குலத்தை ஏற்படுத்தி அதில் தன் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார். ஆம், பரசுராமனுடைய பெருமைகளை நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது படவேடு, ரேணுகாதேவி, ஜமதக்னி முனிவர், பரசுராமர், போகர் மற்றும் பல சித்தர்கள், பாண்டவர்கள் இவர்கள் தவம் செய்த புண்ணிய பூமியிலிருந்து விடை கொள்கிறோம். மேலும் புண்ணியத்தை தேடி தபோவனத்தில் நம்முடைய பிரயாணம் தொடரும்.